வேல் வழிபாட்டினுடைய சிறப்பு அப்படிங்கிற இந்த பதிவுல வேலினுடைய தத்துவத்தை எல்லாரும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அறிவும் திறமையும் ஆழமாகவும் கூர்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கறத தான் இந்த வேலினுடைய தத்துவமா நம்ம சொல்றோம். இதுல வேல் மாறல் அப்படின்னு வேலுக்கு தனி சிறப்பே உண்டு. அப்போ இதுல துதிக்கும் அடியவருக்கு கெடுக்க ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகுவாய் முருகா அப்படின்னு அந்த வேல் மாறல் வரும். அதை எடுத்த உடனே நீங்க ஆரம்பிக்கும் போதே சில பதிகங்களோட ஆரம்பிச்சு திருத்தணியில் உதித்த அருளும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்ப திருத்தணி முருகன் மேல பாடப்பட்ட இந்த பாடல் திருத்தணி முருகன் கோயில்ல போய் ஒரு நாள் இந்த வேல்மாறலை நீங்க பாராயணம் பண்ணா கூட வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகும் அப்படிங்கறத இதன் வாயில தெரிவிச்சுக்கிறோம். வேலினுடைய சிறப்பு அப்படின்றது சில பேர் கேட்கலாம், வேலை வீட்டுல வச்சு வழிபடலாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக வேலி இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா இது நம்மளுடைய உடல் அமைப்புகளையே தத்துவமாக சொல்லக்கூடியதுதான் வேல். அப்போ நீங்க வேலை வச்சு தாராளமாக பிரார்த்தனை பண்ணலாம். அபிஷேகத்தையும் ஆராதனையும் செய்து முருகப்பெருமானாக கருதுகின்ற போது மிகப்பெரிய வல்லமை நிச்சயமாக வரும். இந்த வேல் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதிபராசக்தியால தரக்கூடிய இந்த வேல் மிகப்பெரிய ஒரு வல்லமை படுத்தி, இந்த பில்லி சூன்யம் ஏவல்லாம் சொல்றோம் இல்லையா, வேல் வழிபாடு வேல் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பூஜையும் பண்ணினாலும் அந்த வேலே அவங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கவசமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை.